சடங்குகளையும் சம்பிரதாயங்களையும் உடைத்தறிந்துவிட்டு புதுநெறி காட்டிய புதுப்பாவலன் அருட்பிரகாச வள்ளலார். 1865 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை நிறுவுகிறார். 1867 சமரச சுத்த சன்மார்க்க சங்கத்தை தரும சபையை நிறுவுகிறார். 1872 சமரச சுத்த சன்மார்க்க ஞான சபையை நிறுவுகிறார். சன்மார்க்கம் என்பது அறிஞர் பெருமக்கள் சொன்னதை போல மத வேறுபாடுகளை எல்லாம் கடந்து எல்லோருக்கும் பயன்படுகிற ஒரு சித்தாந்தம் சன்மார்க்கம். மற்றைய துறவிகளைப் போல, மற்றைய அடியவர்களைப் போல, மற்றைய தெய்வங்களையே கொண்டாடுகிற அருட்துறவிகளைப் போல மக்களிடம் இருந்து அவர் ஒதுங்கவில்லை. மக்களிடம் சேர்ந்து மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு